நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் வந்து ப்ரோ இந்த மாதிரி ரீசெண்ட் டேஸில் ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னார். என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். ப்ரோ என்னோட சிஸ்டர் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வந்தது ப்ரோ. அதே மாதிரி அவங்களோட நேமையே வச்சு அவங்களோட ஃபோட்டோவே டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு ஃபேக் ஐடியிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே யார் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபேமிலி டீட்டெயில்ஸ் மொத்தமாக வாங்கிட்டு இப்போ உன்னோட பிக்கை அனுப்பிச்சுடு, இல்லை அப்படின்னா உன்னோட ஃபோட்டோவை நான் வச்சிருக்கேன் பார்த்தியா டிபி, அந்த ஃபோட்டோவை நான் நியூடாக டவுன்லோட் பண்ணி போஸ்ட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்கான். அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் இந்த மாதிரி நியூடாக போஸ்ட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கவலைப்படாமல் நீங்கள் போயிட்டு சைபர் செக்யூரிட்டி வெப்சைட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இவங்க இருந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் இந்த ஐடி தானாகவே டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு இவங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சேஃபாக இருங்க.